நல்லா இருக்கு. அதாவது இந்த சட்டை வந்து ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. சரி. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. ஓகே. சரியா? உடனே தச்சு கேட்டாங்க. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு. ஆமா. காலையில ஃபங்க்ஷனுக்கு. நம்ம கடை அடைச்சா நாளைக்கு திறக்க மாட்டோம். ரெண்டுக்கு சேர்த்து. அதுக்குனால இதுவே ஈஸியான வழியும் சீக்கிரம் டிசைனாகவும் தெரியும், வேலையும் சிம்பிளா முடியும். அதனால போட்டு கொடுத்தாச்சு. ஓகே ஓகே, நல்லா தான் இருக்கு. ஃபினிஷிங் முடிஞ்சிரும். ஓகே. இங்க பாரு, துணிக்கு கொஞ்சம் 1/2 இன்ச்சு மேல விட்டு இங்க பாரு, அப்படி ஒட்ட தையல் போட்டுக்காங்க. அதே வர மாட்டேங்குது. இது ஊசியில கொஞ்சம் சின்னதா இருவாப்பா. ரெடியா? மூஞ்சி முன்னாடி வந்துடாம. தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து போல. என்ன மணியக்கா? வைரக்கல்லு ஜொலிக்குது பாருங்களா. உங்க சட்டை என் சட்டைக்கு இந்த பாட்டு தகன்னு இருக்கா? தகன்னு இருக்குக்கா. ஆமா இருக்குக்கா. மின்னுதா? அம்புட்டு வைரக்கல்லு சூப்பரா. அதுவும் ஏடிக்கல்லு. ஏடிக்கல். வைரத்துல ஏடிக்கல், ரூபிக்கல் இருக்குல்ல, அதுல ஏடிக்கல். எங்க கைய கம்மியக்கா? கை தகன்னுதே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? திருவிழாக்கு இதைத்தாக்க கட்டணும் இருக்கேன். இதத்தையும் கட்டணும். அப்படியே ஆத்துல அழகரே அப்படி திரும்பி பாப்பார்ல. ஆமா ஆமா ஆமா. கருத்தை காமிங்க மணியக்கா. இதா இருக்கு. காமிச்சா போச்சு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குக்கா. ஓகே. திருவிழாவுக்கு இந்த மாதிரி முன்னாடியே கொடுத்து வாங்குங்க. சரியா? சரி. அவசரத்துல வந்து எங்க கழுத்தை அறுக்க கூடாது. அறுக்கல. இப்ப வந்து நம்ம மணியக்கா ப்ளவுஸுக்கு என்ன ரேட்டு சொல்றீங்க? அதை சொன்னீங்கன்னா ரேட்டு வந்துடும் என் பாயிண்ட்டுக்கு. இதுல என்ன இருக்கு? 1000 ரூபாய். அதே 1000 ரூபாய். 1000 ரூபாய் போதுமா? போதும். ரொம்பலாம் ஆசைப்பட மாட்டேன். ரொம்பலாம் ஆசைப்பட மாட்டேன். கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் பார்த்தா சரி. 800 ரூபா கொடுங்க. இருந்தாங்க காசு மட்டும் உடனே. நேற்று ஒருத்தவங்கக்கா போயாம போன் அடிச்சா சட்டை தைக்க சொல்லி முத நாள் தான் கொடுத்தாங்க. சரின்னு அவங்க நிமிஷம் தாங்காம சாயந்தரம் கேட்ட சட்டையை காலையிலே கொடுத்துட்டு காசு கேட்டா, என்ன அவசரம், நான் என்ன ஓடியா போறேன், காசு கொடுக்க மாட்டேனா, அடுத்த சட்டை இருக்குல்ல சேர்த்து தரேன்னு அசால்ட்டா பேசிட்டு போறாங்க. நீங்க நல்ல பிள்ளை. நான் இப்ப போட்டுறேன். இப்பவே போட்டு இந்த உங்க கண்ணு முன்னாடியே அதுல நீங்க தங்க பிள்ளை. மணியக்கா ஓய் தச்சாச்சுமா. உன் சட்டை ரெடி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சிம்பிளா இருக்கு பாரு. நல்லா அழகா இருக்கு. எப்படி இருக்கு? இந்தா வெறும் 450 தான் இந்த டிசைனு. ஓகேவா? நல்லா பாத்துக்க. நல்லா பாத்துக்க சட்டைய. சரியா? ஒன்லி 450. லைனிங், டிச்சிங் எல்லாமே சேர்த்து. சரியா? இந்தாமா. ஓகே. திருவிழா வேற வந்துருச்சு. நம்மள கையிலேயே பிடிக்க முடியாது. ஆமா, கையில பிடிக்கவே முடியாது. சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. அக்கா ரொம்ப பிஸி. நான் மட்டும் இல்ல, நம்ம ஊரே பிஸிங்க. ஓகே. புதுசா இருக்கு இந்த டிசைனு. ரெடி ஆயிடுச்சா? ஆமா. எம்ப்ராய்டரில சிம்பிளா கேட்டாங்க. சரியா? நல்லா கவர் பண்ணுமா ப்ளவுஸ. ஓகேவா? அதனால அதுவும் 2 நாள்ல கேட்டாங்க. அதே பெரிய கொடுமை. ஹேண்ட கம்மி. பப்பு கை வச்சு சின்னதா கைக்கு இந்த நல்ல கல்லு லேஸ்லாம் வச்சு சூப்பரா இருக்கா? எப்படி இருக்கு டிசைன்? நல்லா இருக்கு. சிம்பிளா அழகா நீட்டா அக்கா மாதிரி இருக்குல்ல. உங்களை மாதிரி அழகா இருக்கு. ஐயோ நெசமாவா? ஆமா. சரி. ஓகே. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி. இதுக்கு பேர் தான் பிச்சி பூ டிசைன். ஓ அப்படியே. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சிம்பிளா அப்படி நீட்டா இருக்கு பாரு. ஹேண்ட். ஓகேவா? சூப்பரா இருக்கு. நல்ல கிறிஸ்டல் பாசிலாம் வச்சு அப்படி செம்மையா இருக்கு. எல்லாம் நம்ம சித்திரத்துலாக்குதே. சரி, இதோட பிரைஸ் என்னன்னு சொல்லுங்களேன். இதோட பிரைஸ் only 2000. டிச்சிங்கு எல்லாமே, லைனிங்கு, நாட்டு, மணி எல்லாம் சேர்த்து 2000. ஓகே. கூடவா கம்மியான்னு கம்மான்ல நீங்க வாட்ல உங்க இஷ்டத்துக்கு போடுங்க. ஐ டோன்ட் கேர். சரி, என்ன இப்படி அள்ளி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, என்ன பண்ண போறீங்க? இல்ல பிரியா,
இந்த ப்ளவுஸு க்ரீன் கலரில் இருக்குது. சரி இந்த சேலைக்கு மேட்சாக டிசைன் போடணும். சரி லேஸை வச்சு ம் இங்கே பாரு, இதுவும் மேட்சாக வருது, ஆ இந்த கலரும் மேட்சாக வருது, சரி இந்த கலரும் மேட்சாக வருது, ஆ சிகப்பு மேட்சாக வருது பாரு. சரி ஆ இப்படி கொடுத்தா நம்ம எதைத்தையும் போட்டு தைக்கிறது. சரி இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஆ இதுல எது நிறைய லேஸ் இருக்கு, ஆ எது அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம், ஆ எது மிச்சமா இருக்கு ஆ அப்படின்னா இதுதான். ஓகே இது அவ்வளவா எதுக்குமே செட் ஆகாது. சரி இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா வர்றதுக்கு போட்டு காலியாக்கினாதே உண்டு. அதனால இப்ப இதை வச்சு நம்ம போட போறோம். ஓகே, இதனால் தாங்கள் சொல்ல வந்த கருத்து என்னவோ? நம்மகிட்ட என்ன மிச்சமா இருக்கோ அதை போட்டு தீட்டிடணும், இல்லைன்னா முதல்ல மிஞ்சி போயிடும். ஓகே ஓகே மணிக்கா, ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சா? சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆ சிம்பிள் எம்ப்ராய்டிஙங் ஒர்க்கு, சரியா? ம் நீட்டா தீப்பெட்டி கலர், பிங்க் கலர் பூ சேலை, வந்து பிங்க் கலர் சேலை, ம் அதனால ம் அப்படி கரெக்டா அதுக்கு மேட்சா போட்டிருக்கோம். எப்படி இருக்கு? ஹேண்டுக்கும் போட்டிருக்கோம், சரியா? ம் நல்லா சிம்பிளா தான் கேட்டாங்க, ம் அதே மாதிரி நல்லா எம்ப்ராய்டிங் ஒர்க்கு. ஓகே ஓகே சிம்பிளா லேஸ் ஒர்க்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ம் அதே மாதிரி ஹேண்டுக்கும் வச்சிருக்கோம். ஓகே அட்டகாசமா இருக்கா? சரி சரி ஓகே, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் இன்னைக்கு காமிச்சது எல்லாமே நம்ம இன்னைக்கு ரெடி பண்ணதா? வச்சது. ஓகே ஆமாம், அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும். ஒருத்தவங்க கேட்டாக வீடியோ போட சொல்லி, அதனால போட்டேன், இல்லைன்னா டைம் கிடைக்காது நமக்கு. ஓகே ஓகே உங்களுக்கு தெளிவாக தெரியறதுனால க்ளோஸ் அப்பில் அந்த டிசைன் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு. இது எம்ப்ராய்டிங் துல்லியமாக நல்லா பொடி டிசைனாக சூப்பராக இருக்கா? புதுசாக இருக்குது இந்த டிசைனு. ரெடி ஆயிடுச்சா? ஆமாம், எம்ப்ராய்டரியில் சிம்பிளாக கேட்டாங்க, சரியா? நல்லா கவர் பண்ணுமா ப்ளவுஸை, ஓகேவா? அதனால அதுக்கும் 2 நாளில் கேட்டாங்க. அதே பெரிய கொடுமை. ஹேண்டை கம்மிங்க. பப்பு கை வச்சு சின்னதாக கைக்கும் இந்த நல்லா கல்லு லேஸ்லாம் வச்சு சூப்பராக இருக்கா? எப்படி இருக்குது டிசைன்? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சிம்பிளாக அழகா நீட்டாக அக்கா மாதிரி இருக்குல்ல? உங்களை மாதிரியே அழகா இருக்கு. ஐயோ நெசமாவா? ஆமாம் சரி ஓகே. டிசைனுக்குனால பட்டையாக போட்டு திருப்ப சொன்னேன். நாட்டுக்கு பொடிசா திருப்புவான். ஆனால் இந்த பட்டையே திருப்பல, பொடிசு எப்படி திருப்புவ? எப்படி திருப்பணும் நீ முத? இந்த எப்படி இதுக்குள்ள உள்ள விட்டு அடி பாடி பாடி நான் திருப்பும் போது கவனிச்சியல? நீங்கள் அதுக்குள்ளே விட்டீங்க. பிஞ்சுரும். இங்கே வா வா, இங்கே வா செல்லப்புல, இங்கே வா. இந்த இருக்கா, இங்கே பாரு, பாதியில் விடணும், சரியா? இந்த இப்படி நேரம் விட்டுறக்கூடாது, இந்த பாதி பாதியில் இப்படி விட்டு இங்கே பாரு, இந்த மாதிரி சர்ற சரன்னு இப்படி வருது பாரு. எப்படி வருது? வேகமாக வருதா? குச்சி வருதா? இப்போ துணி வருதான்னு பார்த்துருவோமா? உனக்கு மாதிரி என்ன வந்துருச்சு? ஏய், குச்சியோட சேர்ந்து கிளாத்து வருதா இல்லையா? இங்கே பாரு, இப்படி தச்சாதே டிசைனுக்கு வைக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்க பிசுடு வரும். அதுக்காக தான் பட்டையை அப்படி நம்ம வைக்கிறோம். இப்போ அப்படி திருப்பணும். திருப்பி சொல்கிறேன், நம்ம இந்த பாதி இருக்குல்ல, அதுக்குள்ளே குச்சி விடணும். நீ அப்போ சொன்ன குச்சியை ஓட்ட போட்டுருவோம்னா அந்த மாதிரி பண்ணாலும் வராது, புரியுதா? இந்தா இப்போ போய் டிசைனை வை.